64 நாட்கள்ல இந்த அரசு செயல்பட்ட மாதிரி வேற எந்த அரசு செயல்பட்டு லஞ்சத்தை எப்படிங்க வந்தவொடனே ஒழிச்சிடுவாரு? அது என்னங்க எப்படிங்க முடியும்? இப்படிலாம் பேசினவங்க நீங்க மூஞ்ச எங்க வச்சுப்பாங்க? உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. தன் கொள்ளையடிப்பது தன் குடும்பத்தை வளர்ப்பது, கொள்ளையடிப்பது குடும்பத்தை வளர்ப்பது, இதுதான் ஒரு பஸ் தானே சார். அதுல என்ன சார் ஆயிடும்? ரோடே போடாம கொள்ளையடிச்சவனு ஏவா வேலை எந்த கம்ப்ளைண்ட்ல இப்போ ஓடி வச்சிருக்கிறது? கட்சிக்கு அசிங்கம். நான் முதல்வரே பேசுறாருல, பேசின பிறகு எவ்வளவு அவமானம் கட்சிக்கு. எப்பா நீ என்ன இருந்தாலும் வாப்பா, ஜெயில் போனாலும் வா இங்க வந்துரு அப்படின்னு இங்க சொல்லியிருப்பாங்க. சரி வந்துடுறான்னு சொல்லிட்டு வந்துருக்கோம், அவ்வளவுதான். டெய்லி வந்து கையெழுத்து போட சொல்லியிருக்காங்களே, ஏன் என்ன வரல? என்ன பிரச்சனை? அது எவ்வளவு இழுக்கும்னு தான் அவ்வளவு இழுப்பாரு. 20 பள்ளிக்கூடங்கள் அஃபெக்ட் பண்ணதுனால தானே போய் கொடுத்துருக்கு. அப்ப இந்த வழக்குல அடுத்து அவரு தான் போகுமா? கிளாஸ் எங்க போயிருக்கோ அங்க போவோம். பாதி நீங்க வந்து குழல்ல தான் நீங்க அடுத்தது கேம்பெயின் எலெக்ஷன். ஆனா இப்பயே அறிக்கை அரசியல் பழிவாங்க நடவடிக்கை. எது பழிவாங்கல? அப்படிதான் சொல்லிருக்காங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அவர்களெல்லாம் உத்தமர்கள். அதிமுகவா கட்சி இருக்கா? அப்படி இருக்கா? கட்சி இருக்கா? ஆட்கள் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு 6 முறை வந்து தமிழக இன்னைக்கு கட்சி இருக்குதா இல்லையா? எப்ப வேணாலும் இந்த ஆட்சி கழியாது. 3 மாசமா இருக்கலாம், இல்ல 3 வருஷத்துல கூட மோடி அவர்கள் நினைச்ச ஆட்சியை கவிழ்த்துருவாரு. அப்ப அவர் பிஜேபிக்கு பிடி போடுறாரு. ராஜேந்திர பாலாஜிக்கு ஸ்டாலின் கோவம் வந்தா இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் சொல்றதுக்கான தேவை என்ன? கொளத்தூர்ல எடப்பாடி கோவம் வந்தா ஆட்சி கவிழ்ந்தா சொல்லணும். பூத் ஏஜென்ட் இருந்தான்னு கேட்டவங்க தானே இவங்களா? 10 சீட்டு 2 சீட்டு ஜெயிக்கட்டுமே. அது எதுவும் புதுசா இப்பதான் வந்து தேர்தலை பார்க்காத மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவங்க. 107 எம்எல்ஏ பேரை விஜய் சொல்லுங்க. எல்லாருமே விஜய் தான். ஐயோ, இவங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. இந்த முதலோட இந்த சடன் இன்ஸ்பெக்ஷன் எப்படி சார் பாக்குறீங்க? எக்மோர் போனாரு, அங்க கிரௌடு இருந்துச்சு. பெரம்பூரா இருக்கட்டும், இல்ல பனிமலைகள். இந்த அரசு இன்றோடு 64 நாள், 2 மாதங்கள். இந்த 64 நாட்கள்ல இந்த அரசு செயல்பட்ட மாதிரி வேற எந்த அரசு செயல்பட்டு தமிழ்நாட்டில்? அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு வரலாறு தான். டு பி ஹானஸ்ட் வந்து எந்த இடங்களுமே லஞ்சம் இல்லை சார். நான் நேரடியா பார்த்த விஷயங்கள். இதுக்கு முன்னாடி ஆட்சியில் நம்ம 1000 2000 கொடுத்தாதான் நம்மளுடைய ஃபைல் அடுத்த டேபிளுக்கே மூவ் ஆகும். பட் இப்போ வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்குறாங்க. நம்மளுடைய குறைகளை உடனுக்குடனே வந்து சரி பண்றாங்க. இது உண்மையில ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் லஞ்சத்தை எப்படிங்க வந்தவொடனே ஒழிச்சிடுவாரு? அது என்னங்க எப்படிங்க முடியும்? ஊறி இப்படிலாம் பேசினவங்க நீங்க மூஞ்ச எங்க வச்சுப்பாங்க? இன்னைக்கு அவங்களும் அந்த வேலைக்கு லஞ்சம் கொடுக்காத பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வகையில் இது. ஆனா அதை ஒத்துக்க மாட்டாங்க சார். அதுதான் இங்க வந்து பிரச்சனையாவே இருக்கு. அவங்க யார் ஒத்துக்கிறதுக்கு? மக்கள் இருக்காங்களா? ஊழல் இல்ல, லஞ்சம் இல்ல அப்படின்னு 60 நாள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அப்போ ஒரு தலைமை சரியா இருந்தா எல்லாமே மாற்றலாம். இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். இந்த லஞ்ச ஊழலை ஒழிப்பதுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. விதின் 2 months ஒழிச்சிடலாம். ஏன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். 2 பேரை தூக்கி அரெஸ்ட் பண்ணி போட்டா 4வது 3வது பேர் பயந்துட்டு உண்மையா இருப்பாங்க. ஆனா அப்படி எதுவுமே நடக்கலையே. அது மக்களே அவங்க அதிகாரிகளாவே தெரிஞ்சுறாங்களே. ஏன்னா வந்தவொடனே அமைச்சர் பொறுப்பேற்றவனே, தம்பி இந்த கல்லால எவ்வளவு தேரும் அப்படின்னு கேட்டா அவன் என்ன பண்ணுவான்? நம்மளால தான் வந்திருக்கிறாரு, அவரை 10 ரூபாய் கேட்டா நம்ம 15 ரூபாய் அடிப்பாங்க. அதிகாரிகளுக்கும் புதுசு தானே சார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. சரி, எல்லா அதிகாரிகளுமே கிரிமினல்ஸ் கிடையாது. எல்லாருமே, நான் சொல்றது ஒரு சில பேர் இருப்பாங்க. பெரும்பான்மையான நல்ல சம்பளம் வருது, நல்ல பதவி இருக்குது, குடும்பத்துல சொந்தக்காரங்க மத்தியில ஒரு நல்ல பேர் வாங்கணும். அவர் லஞ்சம் வாங்கிட்டு மாட்டினாருன்னு அவருக்கு ரொம்ப அசிங்கம் இல்லை, அந்த சமூகத்துக்கே அசிங்கம் இல்லை. இப்போ அவங்க நல்லவங்கள தான் இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. இவங்க போட ப்ரெஷர் இருக்குல்ல, கலெக்ட் பண்ணி கொடு அப்படின்னும் போது சரி உனக்கு மட்டும் எதை கலெக்ட் பண்ண, எனக்கு சேர்த்து கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி பல ஊர்களுக்கு, பல கிராமங்கள், குக்கிராமங்களுக்கு இந்த பேருந்து வசதிகள், ரோடு வசதி இதெல்லாம் வந்து போட்டுக்கூட அந்த மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த 50 வருடங்களா அந்த அடிப்படை வசதிகளை கூட பூர்த்தி செய்யாத முடியாத தான் இந்த 2 கட்சிகளும் ஆட்சி நடத்தி இருக்காங்க. 2 கட்சிகளும் ஆட்சி எதுக்கு நடத்தினாங்க? தன் கொள்ளையடிப்பது தன் குடும்பத்தை வளர்ப்பது, கொள்ளையடிப்பது குடும்பத்தை வளர்ப்பது, இதுதான். ஒரு பஸ் தானே சார். அதுல என்ன சார் ஆயிடும்? ரோடே போடாம கொள்ளையடிச்சவனு ஏவா வேலை எந்த கம்ப்ளைண்ட்ல இப்போ ஓடி வச்சிருக்கிறாரு? போடாத ரோடுக்கு ரோடு போட்டதா கணக்கு காட்டி காசு அடிச்சது தானே. இவங்கள்ட்ட வேற என்ன எதிர்பார்க்க? ஆர்ராசா சொல்லும் போது அவர் முன்னாடியே ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டாரு. அவர் வந்து எதுக்கு போனாரு? சிகிச்சைக்காக போனாரு. 2 விஷயங்க. அவருக்கே ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர்கள்லாம் இல்லையா? 2வது, தமிழ்நாட்டில் இந்த அலர்ஜி டெஸ்ட்லாம் சிங்கப்பூர்ல போய் தான் பண்ணுமா? தமிழ்நாட்டில் பண்ண முடியாதா? அலர்ஜி டெஸ்ட் பண்ண முடியாதா? ஹார்ட் டெஸ்ட் பண்ண முடியாதா? என்ன கதை இது? இவர் வந்து தன்னுடைய
ஒன்று இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இவங்க ஆட்சி தான் நினைச்சேன், இவங்கள்ட்ட தானே மருத்துவத்துறையெல்லாம் இருந்துச்சு. அப்போ இவங்க மருத்துவத்துறை இவரே அதுதான் சார். அப்ப கேவலப்படுத்துறாரா? இங்க மருத்துவ கட்டமைப்பு இல்லாம அவர் அங்க போறாரு அப்படின்னா அப்ப இங்க இல்லைன்னு அடிச்சு போகிறது தான், வேற என்ன. அங்கே போன பிறகும் தேராது போல இருக்கு, இன்னும் கட்சிக்கு அசிங்கம். ஏன்னா முதல்வரே பேசுறாருல, பேசின பிறகு எவ்வளோ அவமானம் கட்சிக்கு. எப்பா நீ என்ன இருந்தாலும் வாப்பா, ஜெயிலுக்கு போனாலும் பா, இங்கே வந்துரு அப்படின்னு இங்கே சொல்லியிருப்பாங்க. சரி வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு, அவ்வளோதான். இவ்வளவு வீரவாசம் பேசுறாங்க, ஆனா கேஸ் போட்டா மட்டும் தலைமறைவாயிராங்க சார். அதான் அதான் உங்களுடைய நேச்சர். செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனுவர் எங்க இருந்தாருன்னே தெரியல. அது வந்துட்டு அப்புறம் வெளில வந்து பேசுறாரு. இப்போ எங்க வந்து பேசினாரா? அந்த கரூருக்கு ட்வீட் மட்டும் போட்டாரு சார். அவ்வளவுதான். எங்க இப்போ டெய்லி வந்து கையெழுத்து போட சொல்லியிருக்காங்களா? ஆனா அதுவுமே போறது இல்ல. ஏன் என்ன வரல? என்ன பிரச்சனை? அது எவ்வளவு இழுக்கணும்னா அவ்வளவு இழுப்பாரு. அது மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் மீது தொடர்ந்து வந்து மோசடி வழக்குகள்லாம் வந்து பப்ளிக்கே தானா முன் வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. அது அரசின் மீது இருக்கக்கூடிய தைரியம். அந்த அரசு வந்து நம்ம சொன்னா கேட்கும், நடவடிக்கை எடுக்கும். லஞ்சம் யாரு கேட்டாலும் கொடுக்காதீங்க, நான் இருக்கேன் சொல்லிட்டாரு அவரு. அப்புறம் அதுக்கு இதை விட எந்த முதல்வருங்க தைரியம் கொடுக்க முடியும்? ஆனா திமுக எப்படி பாக்குறாங்க, இப்ப லஞ்சம் கொடுப்பது தப்பு, லஞ்சம் வாங்குவது தப்புனா லஞ்சம் கொடுப்பது தப்பு தானே. அப்ப அவங்க மீது நீ நடவடிக்கை எடுக்கணும். யார் சொல்ற பத்தீங்க? எப்ப சொல்றாங்க பாத்தீங்களா? அத இல்ல சைக்காலஜிக்கலா நீ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீயும் மாட்டுவ அப்படின்னு அவங்கள சொல்ல வைக்கிறாங்க. இல்ல அப்படிலாம் நீ எதுக்கு கேட்ட? அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது யாரு? அரசு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய. அப்ப அதுதானே தப்புங்க. அரசு நிர்வாகத்தை தவறாக பயன்படுத்தி லஞ்சம் கேட்கிறாரு. அப்ப குற்றவாளி யாரு? இது சும்மா லஞ்சம் கேட்கறது கொடுக்கறது தப்பு கிடையாது. நீ இவன் எப்படி கேட்க முடியும்? புரியுதுங்களா? அதனால அது வந்து சும்மா இவனுங்க வந்து இப்ப மக்கள் பக்கம் திருப்பி விடுறது. அதுதான் அவங்களுக்கு பயமுறுத்துறாங்க. என்ன பயமுறுத்துறாங்க? காவல்துறை என்ன பண்ண போகுது? சாட்சி தான் வருவார், அவர் சாட்சி, அவ்வளவுதான். இன்னொரு புறம் அடுத்து திரு அன்பில்லா மகேஷ் அவர்களும் மாட்டுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சார். ஏன்னா அவர் சார்ந்த அரசகுமார் அப்படின்றவர் மீது இன்னைக்கு குண்டாஸ் போட்டிருக்காங்க. 100 கோடி ரூபாய் வந்து மோசடி பண்ணாரு அப்படின்ட்டு. அத்தனைக்கும் அந்த பள்ளி கல்வித்துறை ஹெட்டே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்றது அப்படின்றது எப்படி சார்? உண்மையை சொல்றாங்க. எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? மோர் தென் 20 கொடுத்துருக்காங்க இல்லையா? மொத்தம் ஒரு 100 crores என்னவோ. 100 crores கம்ப்ளைண்ட் 20 something வருது சார். இப்போ 20 பள்ளிக்கூடங்கள் அஃபெக்ட் பண்ணதுனால தானே போய் கொடுத்துருக்கு. அப்ப இந்த வழக்குல அடுத்து அவர்கிட்ட தான் போகுமா? காசு எங்க போயிருக்கோ அங்க போவோம். காசு எங்க போயிருக்குன்னு தெரியல. ஆனா வந்து அந்த லஞ்சம் வாங்கினது கூட அந்த பள்ளி கல்வித்துறை அலுவலகத்திலே வாங்கினாங்க அப்படிலாம் வந்து சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு தைரியம் இருந்தா அந்த ஆபீஸ்லயே வந்து வாங்குற அளவுக்கு வந்து அந்த அதிகாரத்துமும் இருந்திருக்கும் சார் கடந்த ஆட்சியில. அது என்னன்னா, எல்லாரும் மன்னர்கள். மன்னர் ஒருத்தர் இருக்கிறாரு, இளவரசர் ஒருத்தர் இருக்கிறாரு, சிற்றரசர், அமைச்சர்கள் இவங்க இருக்கிறாங்க. ஊரில் போனால் சிற்றரசுகள் இருக்கிறாங்க. இப்போ அமைச்சர்கள் வந்து அவங்களுடைய அரசருக்கு காசு சம்பாதிச்சு கொடுக்கும்போது ஒரு 10 ரூபாய் இவங்க அடித்தாங்கன்னா 2 ரூபாய் அங்கே போகும், 8 ரூபாய் இவங்க வச்சுப்பாங்க. எங்கே ஏதாவது அரண்மனையில் வச்சா அடிப்பாங்க, அவ்வளோதான். இப்போ கடந்த ஆட்சியில் கூட வந்து எதிர்கட்சியில் இருக்கவங்க மீது வழக்கு போடுவாங்க, விசாரணை நடக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அதில் தொய்வு ஏற்படும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு இது வரைக்கும் நம்ம அப்படிதான் பார்த்துருக்கோம். ஆனா இந்த ஆட்சியில கைது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? குற்றம் நிரூபிக்கப்பட்டால். குற்றம் நிரூபிக்கப்படும் போது தான் வந்து எப்போதுமே டிவிஎஸ்சி இருக்குல்ல, எல்லா கேஸையும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆதாரம் எது கரெக்டா கன்விக்ஷன் இதுல 100% பண்ண முடியும் அப்படின்ற கேஸ் தான் எடுப்பாங்க. ரைட்டுங்களா? பல வழியில குற்றம் செஞ்சிருப்பாங்க, ஆனா ஏதோ ஒரு வழியில ஈஸியா மாற்ற மாதிரி பண்ணிருப்பாங்க. அது மாதிரியான கரெக்டா கன்விக்ஷன் இதுல 100%. நான் ஒரு கேஸ் எடுக்கும்போது அது எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்பே பல பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, வக்கீல்கள்ட்ட உட்கார டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது எப்படி எடுத்துகிட்டு போகலாம், இதெல்லாம் எவிடன்ஸ் நம்மகிட்ட இருக்குது, இதில் சிக்க வைக்க முடியுமா, சிக்க வைக்க முடியாதா, கன்விக்ஷன் வருமா வராதா, இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு தான் அந்த கேஸை எடுப்பாங்க. அப்போ இப்போ மாட்டிருக்க கேஸ்லாம் 100% கன்விக்ஷனு. அது இன்னும் எவ்வளோ நாட்கள் எடுக்கும் சார்? என்ன அதிகபட்சமாக ஒரு 6 மாதம் அதுக்குள்ளே பாதி அமைச்சர்கள் உள்ளதா இருப்பாங்க. அதான் ஏற்கனவே பாதி நீங்க வந்து புழல்ல தான் நீங்க அடுத்தது கேம்பெயின் எலெக்ஷன். ஆனா இப்பயே அறிக்கை அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை. எது பழிவாங்கல? அப்படிதான் சொல்லிருக்காங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அவர்களெல்லாம் உத்தமர்கள், ஒரு தப்பும் பண்ணாதவர்கள். இப்படி எல்லா துறைகளிலும் நடந்த ஊழல்கள் இப்ப வெளியே வந்து மக்களுக்கே புதுசா இருக்கு. ஸோ இந்த 5 வருஷத்துல இந்த 10 வருஷத்துல நீங்க இவ்வளவுதான் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மக்களுக்கே ஒரு ஐ ஓப்பன் மாதிரி தான் இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. இதை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் மக்களுடைய எதிர்பார்ப்புமே இருக்கு. முதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரா இதுல? தப்பு செய்தவர்கள் சிறைக்கு போகணும் அப்படின்றதுல
மக்கள் பணத்தை திருடியவர்கள் சிறைக்கு சென்றே தீர வேண்டும். அதில் இப்போ ஏங்க இது எங்க ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எப்போ வீக்காக இருந்தாரு? இல்ல சார், ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்ல, அந்த ஒரு இதுக்கு பயம் முன்னாடி நீங்க பார்த்தது இல்லை. அதுக்கு நம்ம ஸ்டாலின் சார் வரும்போது சொன்னாரு இந்த மாதிரி நாங்க வந்து இந்த கொடநாடு அவர் சொன்னாதான் செய்வாரு. என்ன பண்ணாரு? அண்டர் தி டேபிள்ல கட்டிங் வாங்கிட்டு அமைதியா இருந்துருவாரு. இப்போ தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சியை ஒட்டுமொத்த கட்சிகளும் வந்து எதிர்க்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியாது. இப்போ அதிமுகல இருந்தும் எதிர்ப்பு குரல்கள் வருது. அதிமுகவா கட்சி இருக்கா? அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க சார். இருக்கா கட்சி இருக்கா? ஆட்கள் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு 6 முறை வந்து தமிழக இன்னைக்கு கட்சி இருக்குதா இல்லையா? ஓரளவுக்கு இருக்கு சார். கட்சி இல்ல, கட்சின்றது கிடையாது. அங்கங்க உள்ள தனி மனிதர்கள் இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க அதிமுக சார்பா தான் அந்த அறிக்கை வருது. இப்ப அறிக்கை வர்றது டோன் எப்படி இருக்கு? யாருக்கு சப்போர்ட்டா இருக்குது? திமுக. அப்புறம் ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா இப்படி இல்ல சார். இப்ப ஆளுங்கட்சி எதிர்க்கணும். அங்க போயிடுறவன் பேசாம, இங்க கட்சியே இல்லை ஏடிஎம்கே, அங்க போயிடுவோம் டிஎம்கேக்குள்ள போயிட்டு ஐக்கியமாயிரும். அதான் அது, அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்காது சார். ராஜேந்திர பாலாஜிக்கு ஸ்டாலினுக்கு கோவம் வந்தா இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் சொல்றதுக்கான தேவை என்ன? கொளத்தூர்ல ஏங்க எடப்பாடிக்கு கோவம் வந்தா ஆட்சி கவிழ்ந்தாலும் சொல்லணும். இல்ல அதுதான் புதுசா இருக்கு. அவர்ல மறந்து மாத்தி சொல்லிட்டாரோ? இல்ல இல்ல, அவர் தெளிவான ஆளுங்க, தெளிவான ஆளு தான். அப்படி அங்க போயிடணும். இப்ப ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி இல்லைங்க. இன்னைக்கு வந்து தமிழகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு கட்சி தாவேக்கா. ஏடிஎம்கே ஆப்சென்ட். குத்து இருமா கொலை இருமா கொத்து பரோட்டாவில் இருக்கிறது இது டிஎம்கே. சரி அங்கனாச்சும் போயிடுவோம் அப்படின்றதுக்காக பேசப்படுகிற பேச்சுகள் தான் இருக்கலாம். ஏன்னா உங்க கட்சியோட தலைவர் இங்க இருக்காரு, அவர் தினம் தினம் அறிக்கை கொடுத்திருக்காரு. அவருக்கு வராத கோபம் வந்து நீங்க எதிர்க்கக்கூடிய கட்சிக்கு வருது அப்படின்னா இது இப்ப இவ்வளவு நாளா மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்கன்னு சார் எடுத்துக்க முடியும். அவங்க முட்டாள்கள். மக்களை எப்போதுமே முட்டாளாக்க முடியவே முடியாது. இல்லை எப்படின்ற வேற வழி இல்லாம இருந்தது. கொளத்தூர்ல அவர் தோக்கடிச்ச போது அவருக்கு வராத கோபம் இதுக்கப்புறம் வருமா சார்? இனிமே வராதுங்க. அவர் வந்து இட் இஸ் எக்ஸிட் தான் ஃபார் ஹிம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் விட்டு விலகிறது தான் அவருக்கான. இல்லை எதை பேஸ் பண்ணி அவர் சொல்றாரு சார்? ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்து ஆட்சி கலையுன்றது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல வராரு? உளர வேண்டியதுதான். உலகத்தால நியாயம் வேணாமா சார்? ஏதோ உளர வேண்டியதான். அப்பா இப்படி ஒரு புது அடிமையா நமக்கு அப்படின்றது தான், வேற என்ன. கடந்த காலங்களில் அவர் எவ்வளோ ஸ்டாலின் அவர்களை திட்டி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சினிமாவில் கூட இந்த அளவுக்கு வந்து ட்விஸ்ட் எதிர்பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் சார். டெய்லி அவங்க ட்விஸ்ட் கொடுத்தா. இன்னொரு முன்னாள் அமைச்சர் ஆர்வி உதயகுமார் வந்து எப்போ வேணாலும் இந்த ஆட்சி கழியாது, 3 மாசமா இருக்கலாம், இல்லை 3 வருஷத்துல கூட மோடி அவர்கள் நினைச்ச ஆட்சியை கழுத்துருவாரு. அப்போ அவர் பிஜேபிக்கு விட்டு போடுறாரு. இல்லைங்க சரி, இதுவரை தமிழக மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு இல்லை. டிஎம்கே ஏடிஎம்கே ஆல்டர்னேட்டிவை எப்போதும் மக்கள் வந்து ஆதரிக்காமல் இல்லை, ஆதரிச்சிருக்காங்க. ஆனால் அந்தந்த நேரங்களில் அந்தந்த தலைவர்கள் சரியான முடிவுகள் எடுக்கல, புரியுதுங்களா? ஆனால் இந்த முறை ஒரு தலைவர் சரியான முடிவு எடுக்கிறாரு. அப்போ அப்படின்னு மக்கள் நம்பிட்டாங்க, நம்பி வாக்களிச்சிட்டாங்க. இனிமே தாவேக்கா தான் எதிர்காலம். அது மக்களுக்கும் தெரியும், இங்கே உள்ள அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறது? ஒன்றும் தாவேக்காவுக்கு பக்கம் போகணும், எல்லாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த பக்கம் வந்தால் திமுகவில் யார் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதிமுகன்றது ஒன்று இல்லை. இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் அது கரைஞ்சி போயிடும். பேருக்கு வேணால் ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கலாம். ஆனால் அந்த கட்சி நம்பி கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாக்கு போட்டிருக்காங்கல்ல சார்? ரைட்டுங்க, வாக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? இவனுக்காடா போட்டோம்னு ஆகி போயிடுல. என்னைக்கு நீங்கள் வந்து அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சதோ அப்போ அதிமுகவுக்கு வாக்கு போட்டவர்கள் மனநிலை என்ன இருக்கும்? திமுக எதிர்ப்புன்றது மட்டும் தானே அவங்களோட. அதுதானே போட்டான். அதுக்கு தாவேக்கா 1000 டைம்ஸ் பெட்டர்னு போவாங்கல்லங்க. ஸோ அப்போ தாவேக்கா நோக்கி நகர்வதற்கு இது ரொம்ப முக்கியமான காரணம். ஆல்ரெடி நகர்ந்துருப்பாங்க, ஆல்ரெடி வந்துட்டு இன்னும் இருக்கிற கொஞ்சம் பேருன்னு சொல்கிறேன். ஆமாம் சொல்கிறேன். சரி, அது வந்து இந்த கோர்ஸ் அப்படிதான் போய் நிற்கும். இப்போ வாரம் பனையூரில் வந்து FDFS மாதிரி கூட்டம் அல்லது கேட்டை உடச்சிட்டுலாம் வந்து போகிறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு நம்ம பார்த்தது இல்லை, இப்போ தமிழ்நாடும் பார்த்தது கிடையாது. இவ்வளோ ஆர்வமாக வந்து மாற்று கட்சியிலேருந்து வந்து அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் சொல்றேன், எதிர்காலம் என்பது தாவேக்கா. அதை எல்லாருமே உணர்ந்துட்டாங்க. மக்கள் முதல் கொண்டு, வாக்காளர்கள் முதல் கொண்டு, அரசியல் தலைவர்கள் முதல் கொண்டு. அதற்கு தான் இந்த இந்த காட்டாறு மாதிரி வெள்ளம் வருதாங்க. ஆனால் அப்போ எல்லாரையும் சேர்க்கறது அப்படின்றது வந்து கட்சிக்கு எதுவும் பாதிப்பு இருக்கு? ஏன்னா அவங்க மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல. கட்சி அடிப்படை உறுப்பினர்கள் உலகம் ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் இருப்பாங்க. ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, 3ஆம் பாலினம் இருப்பாங்க, பணக்காரர் இருப்பார், ஏழை இருப்பார்,
அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேர்மையானவர் இருப்பார், ரொம்ப கரப்டானவரும் இருப்பாங்க. இதெல்லாம் இப்படியான எல்லா மக்களும் சேர்ந்து தான் கட்சியாக இருக்க முடியும். கட்சியில் வந்து உத்தமர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவே எந்த கட்சியும் உலகத்தில் எந்த கட்சியும் அப்படி இருக்க முடியாது. அதனால தாவேகா ஒரு அரசியல் கட்சி, அங்கே எல்லா தரப்பான மக்களும் தான் இருப்பாங்க. பதவிகள் யாருக்கு கொடுக்கப்படுது அதுதான் அதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க கட்சி. அது மாதிரி தாவேகாக்கு வந்து கட்டமைப்பே இல்லை, அதனாலதான் வந்து அதிமுக எடுத்து அவங்க வந்து கட்டமைப்பு இல்லாமலாம் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. பூத் ஏஜென்ட் தானே கேட்டவங்க தானே இவங்களாம். 10 சீட்டு 2 சீட்டு ஜெயிக்கட்டுமே. விஜய் அவர்களே பெரம்பூர்ல ஜெயிக்க மாட்டாருலாம் இவங்கெல்லாம் கான்ஃபிடண்டா சொன்னாங்க. அதுவும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து கட்சி கரையுது, கட்சியில ஆளே இல்லை அப்படின்ற ஒரு கோவம் கூட எடுத்துக்கலாமா சார்? அதிமுக சைட்ல இருந்து வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் இருக்காங்க. அதே இப்போ சொன்ன கட்சி இங்க இருக்கிற அட் தி எண்ட் ஆஃப் தி டே எடப்பாடி மட்டும் தனியா இருப்பாரு. அவரும் ஓபிஎஸ் மாதிரி போய் சேர்ந்துருவாங்க. டிஎம்கே வேற வழி, பிஜேபி போய் சேரணும். ஆல்ரெடி அப்படிதான் செய்திருக்காரு அவரு. இங்கேருந்து ஆட்டையை போட்டு தான் வந்து இந்த வேர்டு கரெக்டாக அவர் யூஸ் பண்ண, ஆட்டையை போட்டு தான் வந்து அவங்க கட்சியே பலப்படுத்துறாங்க. அதுக்குமே அதிமுக தான் தேவைப்படுது அப்படின்னு பலப்படுத்துறாங்க. எவ்வளோ ஏங்க கட்சி 108 இடங்கள்ல வெற்றி பெற்று ஒத்தை கட்சியா இருந்து எந்த கூட்டணியும் இல்லாம யாராவது ஒருத்தர் பண்ண முடியுமா? அதை அப்புறம் 50 வருஷம் 70 ஒரு ஹிஸ்டாரிக் வின். அப்படி இருக்கும்போது கட்சியை பலப்படுத்து. 108 பேர் நாங்க அமைச்சரவையில் இன்னைக்கு முதலமைச்சர் எங்க தலைவர். அது எதுவும் புதுசா இப்பதான் வந்து தேர்தலை பார்க்காத மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவங்க. 107 எம்எல்ஏ பேரை விஜய் சொல்லுங்க. எல்லாருமே விஜய் தான். அவரு சொன்ன மாதிரிதான் சார். அவரு அந்த மாநிலத்துல சொன்ன மாதிரிதான். ஆமா, எல்லாருமே விஜய் தான். அந்த ஒரு விமர்சனம் இருக்குங்களா சார்? அப்ப பல இடங்கள்ல எம்எல்ஏ பேரே வந்து தெரியாது. எல்லாருமே தலைவர் இன்றைய தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் முகத்திற்காக விழுந்த வாக்குகள் தான். ஒன் மேன் ஷோ. இன்னைக்கு ஒன் மேன் தான் நாங்கள் ஆட்சியை நடத்திட்டு இருக்குது. அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தானே, இது செய்யுங்க இது செய்யுங்க இது செய்யுங்க அவ்வளவு தானே. அப்போ தலைமை சொல்றது தானே எல்லாருமே கேட்கணும். அதிகாரிகள்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏ வரை யார் சொல்றது கேட்பா? அப்போ இங்கே வந்து இந்த எம்எல்ஏ ஆட்சி நடக்குதுன்னு சொல்றாங்க இல்லை இல்லை.